அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இந்த கரூர் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கரூர்ல உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப சோசியல் மீடியாஸ்ல பல வகையா, பல கான்ட்ரவர்சியா போய்கிட்டே தான் இருக்கு. விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது, விஜய் மேலதான் தப்பு, எதிர்கட்சி மேல எந்த தப்பும் கிடையாது, எதிர்கட்சி மேலதான் தப்பு, ஆளுங்கட்சி மேலதான் தப்பு, இப்படி எல்லாமே அரசியலாக்கப்பட்டு இருக்கு. இந்த 41 உயிர் போனதை பத்தி 41 நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த வீடியோ நாங்க ஷூட் பண்ணும்போது இன்னைக்கு ஒருத்தர் இறந்திருக்காங்க. 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி. நேற்று வரைக்கும் 40,000 உயிரிழப்பு. இதுல 18 பெண்கள், 14 ஆண்கள், 9 குழந்தைகள், அதுல 5 பேர் பெண் பிள்ளைகள். இதெல்லாம் சாதாரண விஷயமா இந்த உயிரிழப்புங்கிறது? இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட குடும்பத்துல ஒரு முக்கியமான ஆளாவோ அல்லது அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, நேசிக்கக்கூடியவங்களாவோ கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அப்போ நம்மளுடைய உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அதுக்கப்புறம் நம்ம யாரை வேணாலும் பிளேம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப இந்த விஜய் மாநாட்டுல இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லி இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருந்தாலும் கூட நம்ம தெளிவான நியாயமான ஒரு கருத்தை பேசுவோம். சரி, ஓகே, விஜய்க்கு 12 மணி டைம் கொடுத்துருக்காங்க, அவர் 7 மணிக்கு வந்திருக்காரு. விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல 11 மணி இல்ல 10 மணிக்கெல்லாம் மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் 7 மணிக்கு வர்ற வரைக்குமே அந்த கூட்டம் அங்கேயே நின்னதாகவும், அது வரைக்கும் அவங்களுக்கு சரியான உணவோ சாப்பாடோ இல்லாம, அதனால அவங்களோட எனர்ஜிகள் எல்லாம் போயிடுச்சு, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. விஜய் வரும்போது ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நெரிசல்ல அந்த கூட்டத்துல சிக்கி இறந்ததா சொல்லப்படுது. இப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இளைஞர்கள் வராங்க, ஒரு 20 வயசு 30 வயசு இளைஞர்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் இந்த மாதிரியான அதிகப்படியா இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு ஏன் வரணும்? அந்தந்த குடும்பத்துல இருக்கவங்க இதை எஜுகேட் பண்ண மாட்டோமா? ஏன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலையில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்? கர்ப்பிணி பெண்களோ இல்ல பேஷண்ட்ஸோ, முக்கியமா குழந்தைகள் வரவே கூடாது இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு. ஏன்னா இது ஒரு அன்பிளான்டா, அன்செட்டில்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம். குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது வீட்டுல இருந்தாலே குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பொது இடத்துல, பப்ளிக்ல, கூட்டத்துல நிற்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலைகள் என்னென்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அவங்களால வாய் திறந்து சொல்ல முடியாது, அழுவாங்க, அவ்வளவுதான். நம்ம சமாதானப்படுத்துவோம். ஆனா இன்னைக்கு இழப்பு யாருக்கு? 12 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க, விஜய் 7 மணிக்கு தான் வந்திருக்காரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு தரப்புனரும், இது ஆளும் கட்சியோட பிளான்டா பண்ணப்பட்ட ஒரு சதி அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இஷ்யூ எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா, அரசு சார்பா நீதிபதி அருணா ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்கள நியமிச்சு விசாரணை தொடங்கியிருக்காங்க. அவங்க கரூர்ல இப்ப இது சம்பந்தமான விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அருணா ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்க யாரு? 2009 இருந்து 2015 வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றவங்க. 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு வழக்க இவங்க தான் விசாரிச்சதாகவும், நிறைய காவல்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டு அவங்களுக்கான தண்டனைகளை வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ அவங்க தான் இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதனால இந்த இஷ்யூ என்னங்கிறத நம்மளுக்கு டெய்லியும் சோசியல் மீடியால கிடைக்கிற நிறைய விஷயங்களை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். விஜய் ஃபேன்ஸு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க, ஓகே, எதிர்கட்சிக்கு பேசுறாங்க, ஓகே, இது அரசியலாக்கப்படுது. இது எல்லாமே தாண்டி கடைசியா இங்க போனது குழந்தைங்களோட, ஒவ்வொரு குடும்பத்தினரோட முக்கியமான ஒருத்தரோட உயிர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம நினைவுல இருக்கணும், நம்ம மறந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் இனிமேலாவது எல்லாருமே அவேர்னஸா, கொஞ்சம் எஜுகேட்டடா இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போறதுக்கு ப்ரிப்பேர்டா இருங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. விஜய் வராரு, இல்ல வேற யாரு வேணாலும் வராங்க அப்படின்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க.
எங்கேயோ வானத்துல இருந்து வராங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல பார்க்கவே முடியாது, கடவுளுங்க, அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி உங்க மாவட்டத்துக்கு அவங்க வரும்போது பாருங்க. வேற மாவட்டத்துல இருக்கும்போது நீங்க தேடி போகாதீங்க. ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போய் பார்த்து நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்க மாவட்டத்துக்கு வரும்போது முடிந்தால் அந்த இடத்துல கூட்டம் இல்லை, கம்மியா தான் இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களோட உயிருக்கும் உங்களோட மற்ற அனைத்திற்கும் பாதுகாப்பு இருக்குங்கிற பட்சத்துல நீங்க அதுல கலந்துக்கலாமே தவிர தயவு செஞ்சு அதை தவிர்த்துங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட குடும்பமும் நம்மளோட உயிரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். மற்றபடி நம்ம சப்போர்ட் பண்றது அதெல்லாமே ஓகே, அதை நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அரசியல்வாதி அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் டைம்ல அவங்களோட சப்போர்ட்டை காமிச்சிட்டு போயிடலாம். அந்த இடத்துல போய் கூட்டத்தை கூடிதான் காட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கட்டாயம் கிடையாது. அந்த அவேர்னஸ்க்கு வரணும். முடிந்த அளவு அனைவருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு சேஃபா இருங்க. இப்ப போன உயிர் திரும்பி வராது. ஆனா இந்த நியூஸ் சேஞ்ச் ஆயிரும். நம்மளுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அது ஒரு சுவடா காயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு இதை வச்சு அரசியல் பண்ணாம இதோட உண்மைத்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சு, அது மட்டும் கிடையாது, இனிமேல் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிற அவேர்னஸையும் நமக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா இந்தியாலேயே தமிழ்நாடு தான் எஜுகேஷன்லையும் அவேர்னஸ்லையும் ரொம்ப முன்னோடியா இருக்கிறதா நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் இந்தியா முழுக்க எப்படி பேசப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கரையை நம்ம கண்டிப்பா தொடச்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் சேஃபா அவேர்னஸா இருங்க. நன்றி.